Hi folks, இன்னைக்கு நம்மளோட லாஜிக்கல் கேம்ப்ல என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ப்ரீவியஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கோட பேசிக். அதுல நம்ம டீடைலா எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. லைக் பேசிக்ஸ் கொஸ்டின்ஸா அதுக்குள்ள இருக்க டாபிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. லைக் இதுல நீங்க ராவா கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறீங்க. இல்ல எனக்கு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் நல்லாவே தெரியுங்கிற பர்சன் நீங்க ப்ராக்டிஸா எடுத்துக்கணும். இல்ல எனக்கு நியூவா இப்பதான் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு இருக்க பர்சன் யாரா இருந்தாலும் சரி என் கூட டிராவல் பண்ணுவாங்க. நம்ம வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல போகலாம். சரிங்களா? கொஸ்டின் வாசிங்க. கொஸ்டின் பாருங்க. The position of how many digits in the numbers கொடுத்துருக்காங்க shall remain the same if the digits are arranged in ascending order. என்ன சொல்றாங்கன்னா இங்க கொடுத்துருக்க டிஜிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 நம்பர் சேர்த்து கொடுத்துருக்காங்களா ஃபோன் நம்பர் மாதிரி. இது என்ன சொல்றாங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அசெண்டிங்கா அரேஞ்ச் பண்ணும்போது எத்தனை நம்பர் அதே பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு தான் கேள்வி. சரிங்களா? நம்ம இப்போ என்ன செய்யலாம் போடலாங்களா? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 3 1 9 7 6 3 5 1 8 9 4 5. இதை நம்ம இந்த நம்பர்ஸ் அந்த ஃபோன் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன செய்யணும், அசெண்டிங் ஆர்டர் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணலாமா? 1 1 அதுக்கப்புறம் பாருங்க இங்கே 2 இருக்கு, வேற இங்கே 2 இருக்கா? இல்லை. 3 அதுக்கப்புறம் 3 இருக்கு, 4 இருக்கு, 5 ரெண்டு இடத்துல இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க 6 எங்கேயா இருக்கா? 6 இருக்கு, 7 இருக்கு, 8 9 9. இதுல இந்த அரேஞ்ச்மெண்ட்ல எத்தனை டிஜிட் அதே பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா இங்க கொஸ்டின். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா 5 மட்டும்தான் அதே பொசிஷன்ல இருக்கு. சரிங்களா? அரேஞ்ச் பண்ணதுல. ஸோ நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் தான் கேட்கறாங்க, ஹவு மெனி நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் 1 தான். சரிங்களா? ஆப்ஷன் 1. இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இந்த கொஸ்டின் எப்படின்னு? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. In the state level dance competition, the total of 75 people took part. Shruti position was 13th from the top. சரிங்களா? ஸ்ருதியோட பொசிஷன் என்ன சொல்றாங்க? 13th from the top ன்னு சொல்றாங்க. நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், டாப் அண்ட் பாட்டம்னா நம்ம இப்படி போட்டுப்போம். இதுல 13th பொசிஷன் யார் இருக்காங்கன்னா ஸ்ருதி இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 12 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? from the top. இது நம்ம வாசிட்டோமா? அடுத்து பராக்கா should 25th position from the bottom சொல்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 25th பொசிஷன்ல இருக்காங்க பராக்கா. சரிங்களா? அப்போ இங்க கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 24 persons இருப்பாங்க. சரிங்களா? இப்படி இருக்கு. the total of how many participation should between the ஸ்ருதி and பராக்கா. பராக்காவுக்கும் ஸ்ருதிக்கும் பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணுமா? நம்ம இப்படி போட்டா கண்டுபிடிச்சிட முடியுமா? சொல்லுங்க. இப்படி போட்டா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா நம்ம என்ன நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா 75 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா? 75 பீப்புள் இங்க இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம கீழே 25th ஏன் எடுத்துக்கணும்? மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இங்க இருக்க பொசிஷன் எத்தனாவது பொசிஷனா வரும்? இந்த இடத்துல 15th பொசிஷனா வரும். எப்படின்னா 75ல கீழே 25th மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆன்சர் தான் 15th பொசிஷன்ல தான் பராக்கா இருப்பாங்களா? அப்படிங்கிறப்போ ரிமைனிங் நம்ம இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும்ல. ஏன்னா மேல 13th பொசிஷன், கீழே பாத்தீங்கன்னா 15th. அப்போ இன்பிட்வீன்ல எத்தனை பேர் இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியும்ல. இன்பிட்வீன்ல எத்தனை பேருங்க இருப்பாங்க? லைக் 37 இருப்பாங்க. எப்படி நான் 37 சொன்னேன்னா ஸ்ருதியோட பொசிஷன் 13th இருக்காங்க, பராக்கா 50வது இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இன்பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் நம்ம கொஸ்டின். லைக் 15 போட்டுக்கோங்க. கீழே 37ஆல பிளஸ் பண்ணாதான் நம்மளுக்கு 50 கிடைக்கும். அப்படிங்கிறப்போ இன்பிட்வீன்ல ஸ்ருதிக்கும் பராக்காவுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டா நம்ம 37ன்னு சொல்லிடலாமா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு? அதாவது நீங்க கொஸ்டினா எடுத்து நீங்க போடும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கிறது நான் சொல்லிட்டு தான் நான் என்ன செய்யறேன், இப்படி மாத்தி பண்ணுங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாகவும் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? நோட் பண்ணிக்கோங்க. நியூ கமர்ஸ் யாராக இருந்தாலும் பொறுமையாக பாருங்க இந்த கொஸ்டினை நான் என்ன செஞ்சிருக்கேன்னு. அப்போ ஆன்சர் என்னங்க நம்மளுக்கு? 4th ஆப்ஷன் 37 கிடைச்சிருச்சா? பாருங்க. இந்த இடம் உங்களுக்கு புரியுதா நான் என்ன செஞ்சிருக்கேன்னு? டாப் அண்ட் பாட்டம். இது டாப்பு, இது பாட்டம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. ஈஸி தான். இன்டர்சேஞ்ச் நான் சொல்லி கொடுத்தேன்ல பேசிக் வீடியோவில், இன்டர்சேஞ்ச் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது நார்மல் இன்டர்சேஞ்ச் தான். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுலாம் இல்லை. இந்த நம்பர் கொடுத்துருவாங்க 21 90 45 37 83 கொடுத்துருக்காங்களா? இதை எப்படி சொல்லணும்னா 2190453783 இப்படின்னு சொல்லலாம். இஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் இன்டர்சேஞ்ச் வித் த லாஸ்ட் நம்பர், அதே மாதிரி தான் செகண்ட் நம்பர் இஸ் இன்டர்சேஞ்ச் வித் த செகண்ட் லாஸ்ட் நம்பர் அண்ட் ஸோ ஒன். அப்படிங்கிறப்ப என்னங்க, இப்போ
21, 90, 45, 37, 83. சரிங்களா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போது இங்கே 3, இங்கே 2. நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த 2வையும் 3வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் நம்பரையும் அதோட லாஸ்ட்டு அப்படிங்கிறப்ப 8 இங்கே வரும், 1 இங்கே வரும். அதுக்கப்புறம் 7 இங்கே வரும், 9 இங்கே வரும், 3 வந்து இங்கே வரும், 0 இங்கே வரும், 5 இங்கே வரும், 4 இங்கே வரும். ரைட்டுங்களா? இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ் செல் ரிமைன்ஸ் த சேம். அதாவது இதில் வந்து எத்தனை நம்பர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்போதும் சேஞ்ச் பண்ணதில் எத்தனை நம்பர் சேமாக இருக்குன்னு கேட்குறாங்க. 2, 3 சேமாக இருக்கா? இல்லை. இதில் வந்து எதுவுமே சேமாக இல்லை அப்படின்னா நன் தான் ஆன்சர். சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே சேமாக இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் இப்படி கூட நிற்கிறேன் பாருங்கள். விளங்குதா உங்களுக்கு? எந்த நம்பருமே ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் அசெண்டிங் ஆர்டர்லையா இல்லை இன்டர்சேஞ்சில் வந்து பண்ணோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போதும் அதாவது இப்போ இந்த இடத்துல 5 இந்த இடத்துல 5 அது மாதிரி வந்து சேமாக வந்துருந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்து 1 வந்திருக்கு, இல்லை எத்தனை டிஜிட்ஸ் வந்துருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த இடத்துல எதுவுமே இல்லை. சரி, அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும், நன்னு தான் வரும். அடுத்து போகலாங்களா? சரிங்க, அடுத்து பாருங்க. ஆன் ஏ ஸ்போர்ட்ஸ் டே இன் ஏ ஸ்கூல் 8 students took part in the race. சரி, அதுக்கப்புறம் they were all made to stand in the straight line சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுமித் was stand in the 5th from the right end and there are 3 students standing in between Sumit and Ritesh. Based on the arrangement, what is the position of Ritesh from the left end of the line? இங்க என்ன சொல்றாங்கன்னா கொஷின்ஸ் தாங்க பெருசா இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன், உங்களுக்கு அழகா புரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல நிற்கிறாங்க. they were all made to stand in the straight line சொல்றாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாமா அப்படி? சரி, அதுக்கப்புறம் பாருங்க, ரைட் ஹேண்ட்ல இருந்து ஸ்மித் வந்து 5th இருக்காங்க. சரிங்களா? ரைட் ஹேண்ட்ல இருந்து பாருங்க 5th நிற்கிறாங்க. மொத்தமாவே ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை பேர்? இதுல 8 பேர் தான். சரிங்களா? அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியுதா, 5th பொசிஷன்ல சுமித் வந்து இருக்காங்க. சரிங்களா? 5th பொசிஷன்ல. ரைட், அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அண்ட் தே ஆர் 3 students ஸ்டாண்ட் பிட்வீன் த சுமித்துக்கும் ரித்தேஷுக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு இப்படி போக முடியுமா? இப்படி போனாதான் ரித்தேஷ்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. மொத்தமாவே இங்க 8 பேர் தான். சரிங்களா? இங்கே 5th வந்துருச்சு. அப்போ 6, 7, 8, 9. அப்போ இந்த பக்கம் நம்மளால போக முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன வரும்? அப்படிங்கிறப்ப நம்ம அந்த சைடு தான் கொண்டு போகணும். அந்த சைடு கொண்டு போறப்ப இங்கே தான் வந்து ரித்தேஷ் வருவாங்க. இங்க வந்து சுமித், இங்க வந்து ரித்தேஷ், 3 பேர் தள்ளி தான் வந்துட்டு ரித்தீஷ் வந்துட்டு இங்க இருக்காங்க. சரிங்களா? இங்க என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு எத்தனாவது பொசிஷன்ல ரித்தேஷ் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது ரித்தேஷோட பொசிஷன் என்ன அப்படிங்கறது கேட்கறாங்க. அப்படிங்கிறப்போ இங்க வந்து 5. சரிங்களா? இங்க இருந்து பார்க்கும்போது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து பார்க்கும்போது 5ங்களா? அப்ப இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 1, 2, 3 பேர் இருப்பாங்களா? 3 பேர் இங்க இருக்காங்க. அதாவது 5வது 6, 7, 8 முடிஞ்சிருச்சு. இப்போ லெஃப்ட்ல இருந்து கால்குலேட் பண்ண கேட்கறாங்க. லெஃப்ட்ல இருந்து தான் ரித்தேஷோட பொசிஷன் கேட்கறாங்க. அப்படிங்கிறப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8th பொசிஷன்ல ரித்தேஷ் இருக்காங்க. ரித்தீஷ் வந்து 8th பொசிஷன். அப்போ ஆன்சர் என்னங்க நம்மளுக்கு? 3rd ஆப்ஷன். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோன்னு இந்த இடத்துல? மறுபடியும் கூட சொல்றேன், லெஃப்ட் ரைட்டுங்க. அதாவது 5th பொசிஷன்ல யாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றாங்க? சுமித் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து 5th பொசிஷன். அதுக்கப்புறம் சுமித்துக்கும் ரித்தேஷுக்கும் 3 பேருன்னு சொல்றாங்க. நம்ம வந்து இந்த பக்கம் போட முடியாது, அதனால இந்த பக்கம் போட்டு 3 பேர் தள்ளி ரித்தேஷை போட்டுட்டோம். அப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ரித்தேஷ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த லைன்? லெஃப்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது எத்தனாவது ஆளா அவங்க உட்காந்துருக்காங்கன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8th பொசிஷன்ல இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. புரியுதா உங்களுக்கு இந்த கொஸ்டின்? விளங்குதா உங்களுக்கு? பார்க்க தான் வந்து கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது என்னடா பார்த்த உடனே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா வெரி வெரி ஈஸி. சரியா? அடுத்து போலாமா? 5th கொஷின். சரிங்க, இந்த 5th கொஷின் நல்லாவே பாருங்க, கொஞ்சம் நல்லா வாசிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். போலாமா? The certain number of peoples are standing in the straight line and all of them are facing north.
சரியா? அதுக்கப்புறம் அருணிமா ஓகே, அருணிமா இஸ் 19th from the right end of the line. அப்புறம் அருண் இஸ் at the 15th position from the left end of the line. அதுக்கப்புறம் both அருணிமா and அருண் interchange the position, after which Kritika, who was 24th from the left end, is now at the 5th position to the left of the அருணோட நியூ பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. How many persons are in the line ன்னு கேக்குறாங்க. மொத்தமா எத்தனை பேர் இந்த லைன்ல இருக்காங்கன்னு தான் நம்மளுக்கு கொஸ்டின். How many peoples are there in the line in the total? சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன செய்யணும்? இந்த கொஸ்டினை வாசிச்சிட்டீங்கல்ல, என்ன செய்யணும்? சரி, நான் வந்து என்ன செய்யறேன்னா ஒரு பெரிய லைன் போட்டுக்கிறேன். சரியா? பெரிய லைன் போட்டு அருணிமான் இருக்காங்களா, அவங்களோட ரைட் ஹேண்டா, இது நம்மளுக்கு என்ன தெரியும்? இது ரைட்டு, இது லெஃப்ட். நான் ரைட்ல இருந்து என்ன செய்யறேன்? 19ல போட்டுக்கிறேன். சரியா? அருண் கூட இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, அருண் வந்து 15th from the leftங்கிறாங்க. 15th from the left. ஓகேங்களா? விளங்குதா உங்களுக்கு? சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ரெண்டு பேரோட பொசிஷனும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறப்போ அருண் வந்து இங்க வருவாரு. சரியா? அருணிமா இங்க வருவாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நல்லா வாசி பாருங்க. அதுக்கப்புறம் கிருத்திகா ஹூ வாஸ் 24th from the leftன்னு சொல்றாங்க. அண்டு எடுத்துடனே நம்ம 24ன்னு போட முடியாது. எப்படி நம்ம போடணும் அப்படின்னா, அருணோட நியூ பொசிஷன்ல இருந்து லெஃப்ட்ல தான் வந்துட்டு அருணோட நியூ பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதோட 5th பொசிஷன்ல தான் அருணோட நியூ பொசிஷன்ல இருந்து அஞ்சு தள்ளி தான் வந்து கார்த்திகா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ 1 2 3 4 5 இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா கே இருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறப்போ இங்க கே இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா அருணோட பொசிஷன்ல இருந்து. அதுக்கப்புறம் பாருங்க, கிருத்திகா வந்து பாத்தீங்கன்னா 24th from the left endங்கிறாங்க. ஓவரால் இந்த லெஃப்ட்ல இருந்து இவங்க 24th பொசிஷன்ல இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ ஓவரால் இந்த லைன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு இங்க கேள்வி. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது கிருத்திகா வந்து 24 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. சரியா? 24 பிளஸ் உள்ள ஒரு 4 பேரு. அதுக்கப்புறம் இந்த பொசிஷன், அதாவது இன்டர்சேஞ்ச் ஆன பொசிஷன், அது ஒரு 1. அதுக்கப்புறம் மீதி எங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 18 இருப்பாங்க. சரியா? இப்போ கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 28. 24 plus 4 28, 29. 29ம் ஒரு 18 என்னங்க வரும்? 47 வருமா? 47 ஆன்சர் வருதா? பாருங்க, இதுக்கான ஆன்சர் 47. இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இன்டர்சேஞ்ச் பண்ணி லாஸ்ட்ல இருந்து எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வாசிங்க. 24னா எடுத்த உடனே இங்க இருந்து 24 அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. கொஞ்சம் ரிவர்ஸ்ல இருந்தே வாங்க. அப்படி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரதான் செய்யும். இருந்தாலும் அருணோட பொசிஷன்ல இருந்து எப்பயுமே ரிவர்ஸ்ல இருந்து வாசிட்டு வாங்க. அருணோட பொசிஷன்ல இருந்து தான் 5th தள்ளி லெஃப்ட்ல இருந்து, இதுதான் அருணோட நியூ பொசிஷன். இதுல இருந்து எத்தனாவது? 5 பேர் தள்ளி நிக்கிறாங்க. நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா ஓவரால் லெஃப்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது 24th இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம்? டோட்டல் இங்க எத்தனை பேர் இந்த லைன்ல நிக்கிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போது என்னடா அது தமிழ் பேர் வராம ஹிந்தி பேர்லாம் நிறைய வருது, வாயிலே நுழையில அப்படிலாம் இருக்கும். பட் ஆனா கொஸ்டின் வைஸ் நீங்க வந்து லைன் இப்படி மேக் பண்ணி எழுதிட்டீங்கன்னா வெரி வெரி ஈஸி. சரியா? இன்டர்சேஞ்ச் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நம்மளோட எக்ஸாம்ஸ்ல வந்து கம்மி தான். இருந்தாலும் ஒரு லேர்னிங்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து போலாமா? சரிங்க, 6th கொஸ்டின் பாருங்க. In the school assembly, the students are made to stand in the straight line, one after the others, based on their height ல நிக்கிறாங்க. They are 10 people who are standing behind Pratik and 15 people who are standing in the front of him. இப்போ கொஸ்டின் வந்து லென்த்தா இருக்குங்களா? இப்போ பார்க்க தாங்க லென்த், பட் ஆனால் ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கானது ஃபர்ஸ்ட் எழுதிடவா? ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, பிரதீக் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்களா? 10 பேர் இருக்காங்க. முன்னாடி 15 பேர் இருக்காங்க. சரியா? பாருங்க, லைன் போட்டனா. அடுத்து வாசிப்போமா?
அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சேம் லைன் தான் சொல்றாங்க 15 students are standing behind தருண் அண்டு 8 students are standing in front of himனு வரும். இந்த இடத்துல வந்து ஃப்ரம்னு வந்துருச்சு. how many students in the total are standing between தருண் அண்டு பிரதீக்ல? சரிங்களா, இங்க 2 பேத்துக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஸ்டின். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 8 பேர் வந்துட்டு முன்னாடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. 8 பேர் முன்னாடி இருக்காங்கன்னா இதே லைன்ல தருணை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 தருண் வந்து இங்க இருக்கான்னு சொல்லலாமா? சரிங்களா, இதே லைன்ல தருணை வந்து என்ன செய்யறோம், இந்த 15 பேர் இருக்க லைன்ல, அதாவது இந்த ஹோல் லைன் இருக்கு பாத்தீங்களா, 15 + 1 + 10 டோட்டல் என்னங்க வருது, 26 people நிக்கிறாங்க, 26 ஸ்டூடெண்ட்ஸ் நிக்கிறாங்கன்னு சொல்லலாமா? 15 1 10 கூட்டம் என்ன வருது, 26. சரிங்களா, இப்போ அதே லைன்ல தருணுக்கு வந்து முன்னாடி 8 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரிமைனிங் எத்தனை பேருங்க இருப்பாங்க, 8 + 1 + இங்க மொத்தம் 15 வரணும்னா, அப்ப 6 இருந்தா தானே 15 நம்மளுக்கு வரும் இந்த இடத்துல. அப்ப ஆன்சர் என்னங்க, இங்க 6 பேர் இருக்காங்க. தருணுக்கும் பிரதீக்கும் நடுவுல பிரதீக்கும் தருணுக்கும் நடுவுல 6 பேர் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இங்க எப்படி 6 வந்துச்சுன்னு நான் ஃபர்ஸ்ட் வந்து கூட சொல்றேன். ஒரு லைன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பிரதீக் வச்சு சொல்றாங்க. பிரதீக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஹைண்ட்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்களாமா, பிஹைண்ட்ல வந்து 10 பேர் இருக்காங்களாமா, ஃப்ரண்ட்ல வந்து 15 பேர் இருக்காங்க. பிரதீக் வந்துட்டு 15 பேர் முன்னாடியும் பிரதீக்கு 10 பேர் முன்னாடி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம், டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். 26. அதுக்கப்புறம் இந்த சேம் லைன், அதே லைன்ல 17 பேர் வந்து தருணுக்கு பின்னாடி இருக்காங்களாமா, தருணுக்கு முன்னாடி 8 பேர் இருக்காங்களாமா. தருணுக்கு பின்னாடி 17ம் தருணுக்கு முன்னாடி 8 பேர் இருக்காங்களாம். இப்போ நம்மளுக்கு 26 தானே மேல நம்ம கூட்டணும். அதே மாதிரி கீழே நம்ம பண்ணும்போது 26 வருதுன்னு பார்க்கலாங்களா. 8 அதுக்கப்புறம் 1 9 அதுக்கப்புறம் 6 15 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்க 1 அதுக்கப்புறம் இங்க 10 போட்டா என்ன நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது, அதே 26 தான். அப்படிங்கிறப்போ நம்ம அதே லைன்ல தருணை உட்கார வைக்கும்போது ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டுங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சு. பிட்வீன்ல எத்தனை பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்னங்க, நம்மளுக்கு இங்க ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்கல. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 தான் ஆன்சர். சரிங்களா, இந்த கொஷினை நீங்க பர்சனலா எடுத்து போட்டு பாருங்க. நான் போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இல்ல இதை கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் ஃபைன், அடுத்த கொஷின் போகலாம், ஜம்ப் அடிக்காதீங்க. இது வந்து நீங்களே கூட தனியா கூட போட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஷின் வந்து பார்க்க தான் வந்துட்டு சுத்தி விடுற மாதிரி இருக்கும், மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாமா? நம்ம டயக்ராம் கூட பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக புரியறதுக்காக தான் நான் ஒரு தடவை 2 டைமும் நான் சொல்கிறேன். சரியா, 1க்கு 2 டைம் சொல்கிறது, புது பசங்களாம் வருவீங்க, அவங்க கற்றுக்கணும், அதுக்காக தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். சரியா, அடுத்து போகலாமா? ஆன்சர் வந்து இதுக்கு 6 தாங்க. 26ங்கிறது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு 26. ஆன்சர் வந்து இதுக்கு பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 பேர் தான் இருக்காங்க. சரியா, அடுத்து போகலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. In the class there are 150 students and the number of boys is twice as much as the number of girls. இந்த இடத்துல நல்லா கொஸ்டின் வாசிங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம இங்கே பார்த்துருக்க மாட்டோம். இருந்தாலும் ஏதோ ஒரு PO லெவலில் வந்துருச்சுன்னா 9 தானே கற்றுக்கலாம். இந்த கிளாஸ் there are 150 students and the number of boys வந்து twiceன்னு சொல்கிறாங்க. அப்போது பாய்ஸ் வந்து twiceனா நம்ம எப்படி எழுதணும், இப்படி எழுதுவோமா? அப்போது பாய்ஸ்க்கு வந்துட்டு என்னது 2ம், கேர்ள்ஸுக்கு என்னது 1ம். சரியா, அதுக்கப்புறம் 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அப்போ என்ன செய்யணும், பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைன்னு பிரிக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க, அடிச்சா என்ன வரும், 50 வரும், இங்க 100 வரும், இங்க 50 வரும். சரியா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு இந்த இடத்துல? அதுக்கப்புறம் பாருங்க, ஒன் ஆஃப் த பாய்ஸ் கரண் ranked 25th from the top and only 10 girls are head of the கரண்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, கரண் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து 25th ரேங்க்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்லி 10 கேர்ள்ஸ் ஆர், அவனுக்கு முன்னாடி 10 கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவனோட ரேங்கிங் வந்து 25th இருக்கான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஹவு மெனி பாய்ஸஸ் ஆர் தேர் ஆஃப்டர் ஹிம், அவனுக்கு அப்புறம் எத்தனை பசங்க இருப்பாங்க, அதுதான் இங்க கேள்வி. சரியா, உங்களுக்கு வந்து இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நம்ம இது போலாமா? பாருங்க, இவன் வந்து 25th இருக்காங்க, 25th பொசிஷன்ல இருக்கான். ஓகேங்களா, இப்போ வந்து அவனுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க வந்து எத்தனை பேர் தான் இருக்காங்களாமா? அவனுக்கு முன்னாடி 10 பேர் தான் இருக்காங்க கேர்ள்ஸ்ல. சரிங்களா, மொத்த கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் என்னங்க? கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பாருங்க, இது பாய்ஸு, இது கேர்ள்ஸு. சரிங்களா,
இதில் வந்துட்டு 10 பேர் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா ரிமைனிங் வந்து இதில் எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? 14 பாய்ஸஸ் இருப்பாங்களா? நல்லா பாருங்க. இதில் வந்து மொத்தம் 25வது ரேங்க்னா உள்ள வந்து 24 பேர் இருப்பாங்களா? மேலே இருந்து கீழே பார்க்கும்போது மேலே இருந்து கீழே வந்து 25னா அப்போ உள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? 24 இருப்பாங்களா? அப்போ 24ல் 10 வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாய்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 14 இருப்பாங்களா? ஓகே, பாய்ஸ் 14னா ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கரணி சொல்கிறாங்க. அப்போ இவனும் பாய் தான், சரியா? அப்படிங்கிறப்போ 15 பசங்க வந்துட்டு இருக்காங்க. 14 + 1. இவனுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க? கரனுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 100ல் 15 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 85 வருமா நம்மளுக்கு? அப்போது ஆன்சர் என்ன? 85 ஆன்சர். இங்கே வந்து ஆன்சர் வந்து 85 இல்லை, நன் ஆஃப் தி அபோவ். சரிங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சிங்களா? ஆன்சர் வந்து 85 தான் இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை, நன் ஆஃப் தி அபோவ்னு கொடுத்துடலாம். சரியா? இந்த கொஸ்டின் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நல்லா கூட பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 இது மாதிரிலாம் வந்திருந்தா நம்ம மேக்ஸில் போடுற மாதிரி போட்டு நம்ம என்ன செய்யணும்? பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைன்னு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. மீதி வந்து எத்தனை பேர் இதில் பசங்க இருப்பாங்க? 14 பேர் இருப்பாங்க. 14 பேர் இருந்தால் தான் 10 + 14 கூட்டினா என்ன வரும்? 24 வருது. 10 + 14 = 24 வந்துருச்சா? இங்கே உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம மைனஸ் பண்ணி போட்டோமா? மைனஸ் எத்தனை பேர் பாய்ஸஸ் இருப்பாங்க? பாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் 15 வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 85 இருப்பாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? சரிங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 68 peoples are sitting in the straight line and all of them are facing towards the northern சொல்றாங்க. 68 பேர் இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் லைன்ல உட்காந்துருக்காங்க, எல்லாருமே நார்த்தை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் சாக்ஷியா? ஆமாம், சாக்ஷி இஸ் 17th ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த லைன். அதுக்கப்புறம் சமிஷ்கா அவங்க வந்து 22nd ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டில் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தி சிட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் த சாக்ஷி அண்டு சமிஷ்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், சமிஷ்கா. ஸோ வாட் வில் பி த பொசிஷன் ஆஃப் தி சித்தி வென் த கவுண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்? சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ வந்துட்டு ரைட் ஹேண்டில் இருந்து எத்தனாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாமா? ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. 17th வந்து யார் இருக்காங்கன்னா சாக்ஷி இருக்காங்க. ஓகே, சாக்ஷி. அதுக்கப்புறம் ஷமி வந்து பாருங்க 22nd ஃப்ரம் த லெஃப்டில் இருக்காங்க. சரிங்களா? ஷமி வந்து 20 வந்து லெஃப்டில் இருக்காங்க. சரியா? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இவங்களோட பிட்வீனில் வந்து இருக்காங்க. யாரோட பிட்வீனில் இருக்காங்க? இவங்க 2 பேர்த்துக்கும் பிட்வீனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியுமா? இவங்களோட பிட்வீனில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டினில் க்ளூ இருக்குது. எங்கே இருக்கிறவங்க? 68 பேர் இருக்காங்க. சரிங்களா? போடலாமா? இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 68% உள்ள இருக்காங்களா? 68% உள்ள இருக்காங்களா? இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க 68லேருந்து மைனஸ் பண்ணலாமா? 68 அதுலேருந்து பாருங்க 22nd மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே வந்து 21 பேர் உள்ளே இருக்காங்க, இங்கே 16 பேர் தள்ளி இருக்காங்க. சரியா? இது நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். மைனஸ் பண்ண வரும் 6, இங்கே பண்ணா 46. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க 17 மைனஸ் பண்ணுங்க. 17 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 9 கிடைக்கும். இந்த இடத்துல 3, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 வரும். அப்போது 29% வந்து இங்கே இருக்காங்க. 29% இருக்காங்கன்னா மிடில் வந்துட்டு யார் இருக்காங்கன்னா சித்தி இருக்காங்க. சித்தி வந்து மிடில்னா அப்போது இங்கே 14, இங்கே 14. புரியுதா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு? இந்த பக்கம் 14 பேர், இந்த பக்கம் 14 இருந்து சித்தி நடுவில் இருந்தால் தான் 29. சரிங்களா? லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். லெஃப்ட்ல இருந்து சித்தி எத்தனாவது பொசிஷனில் இருக்காங்கன்னு கேட்குறாங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20, லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 22ல் வந்து சமி இருக்காங்க. அதுலேருந்து கவுண்ட் பண்ணுங்க. 22 + அதுக்கப்புறம் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 14 கவுண்ட் பண்ணுங்க. 22 + 14 பேர் உள்ளே இருக்காங்க. சித்தி இன்னைக்கு இருக்க இடம் எத்தனாவது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி என்ன உங்களுக்கு கிடைக்கும்? 37 ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 37. சரியா? உங்களுக்கு புரியுதா? 22வது பொசிஷனில் 21, அதுக்கப்புறம் சம்மியோட பொசிஷனும் சேர்த்து 22, உள்ள 14 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தியோட பொசிஷன் வந்து அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது எத்தனாவதுல உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு 37th பொசிஷனில் இவங்க உட்காந்துருக்காங்க. யாரு? சித்தி வந்து 37th பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நீங்கள் போடுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. போடலாமா? If the digits in the number
நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 9, 5, 6, 8, 7, 3, 4, 9, 8, 4, 27, 49 are arranged in the descending order. The position of how many letters numbers இந்த இடத்துல சொல்லியிருக்கணும், தப்பு, நம்பர்ஸ்னு வரும். சரியா? செல் ரிமைன்ஸ் த சேம்னு சொல்றாங்க. இப்போ அசெண்டிங் ஆர்டர்னா 1, 2, 3, 4னு ஆட் பண்ணணும். டிசெண்டிங் என்ன செய்யணும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரா போகணும். இப்போ நான் போட்டுங்களா? 9, 5, 6, 8, 7, 3, 4, 9, 8, 4, 2, 7, 4, 9. இப்போ என்ன செய்கிறேன்? இப்போ வந்து பெரிய நம்பராக வந்து நம்ம எழுதணும். இங்கே 9 இருக்கு, அதுக்கப்புறம் வேற எங்கே 9 இருக்கு, இன்னொரு இடத்துல 9 இருக்கு, அதுக்கப்புறம் 9 இங்கே இருக்கு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 8 பாருங்க, இங்கே ஒரு 8 இருக்கு, இங்கே ஒரு 8 இருக்கு, 8, 8. சரி, 7 எங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஒரு 7 இருக்கு, இங்கே ஒரு 7 இருக்கு, 7, 7. அதுக்கப்புறம் 6 பாருங்க, 6 எங்கே இருக்கு, 6 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, 6 முடிஞ்சிருச்சு. 5 எடுத்து பாருங்க, 5, 5, 5 ஒரு இடத்துல தான் இருக்கு. 4 பாருங்க, 4, 4, 4 3 இடத்துல இருக்கு, 4, 4, 4. அதுக்கப்புறம் 3 எத்தனை இடத்துல இருக்கு பாருங்க, 3 ஒரு இடத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு இடத்துல 2 இருக்கு. சரியா? இதுல எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு ரிமைன் சேம் பொசிஷன்லயே இருக்குன்னு கேக்குறாங்க. இது ஒரு பொசிஷன் இருக்கு 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் பாருங்க 3, அதுக்கப்புறம் பாருங்க இல்ல. அப்படின்னா இங்க எத்தனை இடத்துல இருக்கு? 3 இடத்துல தான் இருக்கு. ஆன்சர் வந்து 5th ஆப்ஷன். சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு விளங்கிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த கொஸ்டின்லாம். அடுத்து போலாமா? இந்த கிளாஸ் வித் த சர்டைன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அபிரிஜிதா ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃப்ரம் அபிரிஜிதா ரேங்க் ஃப்ரம் த டாப் இஸ் 23rd. ஓகே, நம்ம எப்பயுமே டாப் பாட்டம்னா இப்படி போட்டுக்கணும். சரியா? இதுல வந்துட்டு இவங்க எத்தனாவது பொசிஷன் இருக்காங்க? டாப்ல இருந்து 23rd இருக்காங்க. மேல வந்துட்டு செட்டைன் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் வந்துட்டு கிளாஸ்ல எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியாது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஹர்ஷித் வந்து பாத்தீங்க பாட்டம்ல இருந்து 16வது இடத்துல இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் there are the 10 students between the அப்ரஜிதா அண்டு ஹர்ஷத். அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த டோட்டல் இந்த கிளாஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன செய்யலாம்? இங்கே 23 இருக்காங்க, 23வது இடத்துல இருக்காங்கிறப்போ இங்கே 22 பேர் இருப்பாங்க, இங்கே 10 அப்படிங்கிறப்போ இங்கே 10 போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே 10 பேர் தாண்டி இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 15 + 1 16. இப்போ இங்கே 16 போட்டுக்கோங்க. ஆன்சர் நம்மளுக்கு என்னங்க வரும்? 9, 49 ஆன்சர் வருமா? ஆன்சர் வந்து இதில் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 49 தான். சரியா? விளங்குதா உங்களுக்கு? போலாமா? அடுத்து போலாமா? ஈஸி தானே? அடுத்து போலாமா? பாருங்க, 10 peoples are standing in the straight line சொல்றாங்க. அதுக்கப்புறம் there are the twice the number of the person standing in front of the Anil and behind him அப்படிங்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, there are the twice the number of the people standing in front of Anil as behind him. அப்படின்னா இங்க 10 பேர் இருக்காங்கன்னா அனில் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தா இங்க 2 பேர் இருக்கணும். ஆனா இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் ஃபில் ஆகணும். இங்க வந்து அனிலோட கவுண்ட் பண்ணா 2, 1, அதுக்கப்புறம் 1. அப்போ 4 பேர் தான் இங்க நிக்கிற மாதிரி வருது. அப்போ இந்த பாசிபிலிட்டி வராது. இங்க 2 வச்சு பாருங்க, 2 வச்சு 4 வைங்க, அப்போ வச்சாலும் 7 பேர் வராது. அணில வந்துட்டு 3 வச்சு இங்க 6 வைங்க, அப்படிங்கிறப்போ லைன்ல வந்து 10 பேர் வருவாங்களா? தெரியுதா நான் என்ன செஞ்சிருக்கேன்னு இந்த இடத்துல? அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எந்த பாசிபிலிட்டியில நம்மளுக்கு கொண்டு போக முடியும்? 6, 3ல தான் நம்ம கொண்டு போக முடியும். புரியுதா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு? புரியுதா? இப்படி கூட்டினாதானே 10 வரும். 6, அதுக்கப்புறம் அவர் 1 7, 3 10 ஆயிடுச்சா? படிப்புமா அடுத்து? The number of people standing in front of the Ganesh is equal to the same of the is equal to the number of people standing behind the Anil. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கணேஷ்க்கு முன்னாடி இருக்கவங்க எத்தனை பேர், கணேஷ்க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களா இஸ் ஈக்குவல் டு அனிலுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் முன்னாடி இருப்பாங்க. அனிலுக்கு பின்னாடி எத்தனை பேருங்க இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்ப கணேஷுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு இந்த கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கணேஷ், நம்பர் ஆஃப் த பீப்புள் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கணேஷ் இஸ் ஈக்குவல் டு தி
நம்பர் ஆஃப் த பர்சன் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த அனில். நம்மளுக்கு வந்துட்டு கணேஷ்க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் அனிலுக்கு எத்தனை பேர் பின்னாடி இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அந்த அனிலுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க இஸ் ஈக்குவல் டு த கணேஷ்க்கு முன்னாடி. அனிலுக்கு பின்னாடி 3 பேர் இருக்காங்கன்னா கணேஷுக்கு முன்னாடி 3 பேர் இருப்பாங்க. அப்போ ரிமைனிங் எத்தனை பேர் இருப்பாங்க லைன்ஸில்? ஆல்ரெடி 10 பேர் தான் இருக்காங்க லைன் நம்மளுக்கு தெரியும். ரிமைனிங் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 இருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்னங்க நம்மளுக்கு? ஆன்சர் வந்து 6. தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு? புரியுதா உங்களுக்கு? போலாமா அடுத்து? சரிங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10 peoples are standing in the straight line சொல்றாங்க. there are twice the number of people standing in front of the Anil and behind him ன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல என்னங்க சொல்ல வராங்க? இந்த இடத்துல என்னங்க லைன் சொல்றாங்க? நல்லா நோட் பண்ணி பாருங்க. there are the twice the number of people standing in front of Anil as behind him. அப்படின்னா அனில் இருக்காருன்னா இங்க வந்து 1 இருக்குன்னா இங்க 2. ஒருவேளை இங்க 2 இருக்குன்னா அனிலுக்கு 4. ஒருவேளை அனிலுக்கு இங்க 3 இருக்குன்னா பின்னாடி இங்க 6. புரியுதா? இதோட மீனிங் இதுதான். அந்த லைனோட மீனிங் இதுதான். ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 people standing in the ஸ்ட்ரெயிட் லைன் சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ 10 people கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு பாசிபிலிட்டி எதுங்க வருது? இது மட்டும்தான் வருது. 6 1 3 அப்படின்னா டோட்டல் என்னங்க வருது? 10 வருது. இதை கூட்டிங்கன்னா என்ன வரும்? 7 வரும். இதை கூட்டிங்கன்னா என்ன வரும்? 4 வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு 10 people வேணுமா? எது 10 people? எந்த பாசிபிலிட்டியில்? இதில் தான் நிற்குது. அப்படிங்கிறப்போ 6:3 இதில் தான் வருது. சரியா? இப்போ நம்ம 6:3 வந்து போட்டு பார்ப்போமா? அதாவது 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் என்னென்ன தப்பு நம்ம செய்வோம் அப்படிங்கிறத டீட்டெயிலிங்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போது 10 பேர், அதில் 3 6 3. சரியா? டுவைஸ் தான் முன்னாடி. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா the number of people standing in front of the Ganesh is equal to the number of the people standing behind the அனில்னு சொல்றாங்க. கணேஷும் இந்த லைன்ல தான் இருக்காரு. அனிலுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் கணேஷுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன கேட்கறாங்க? how many peoples are standing behind the Ganesh அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 10 பேர் இருக்காங்க லைனுக்குன்னு. இப்போ மீதி என்னங்க ஆன்சர்? 6 பேர் தானங்க பின்னாடி இருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்னங்க? இங்க 6ன்னு போட்டு போயிட்டே இருக்கலாமா? புரியுது அந்த கொஸ்டின் உங்களுக்கு? அடுத்து போலாமா? அந்த கொஸ்டின் ஒருவேளை புரியலன்னா ரிவைஸ் வந்து இதை ரிட்டர்ன் வந்து பாருங்க. சரிங்களா? இந்த கிளாஸ் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஜெயந்த் அண்டு ராகேஷ் ஆர் ranked 15th and 21st from the top, okay, respectively. What will be their rank respectively from the bottom in the class? அதாவது என்ன சொல்றாங்கன்னா 50 பேர் இருக்காங்க இந்த கிளாஸ்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்த் வந்து பார்த்தீங்கன்னா 15வது ரேங்க்ல இருக்காங்க. ராகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 21th ரேங்க்ல இருக்காங்க. 2 பேர் டாப்ல இருந்து. சரியா? போடலாமா? இப்போ 15வது ரேங்க்ல ஜே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 21th யார் இருக்காங்கன்னா ராகேஷ் இருக்காங்க. சரியா? ஓவரால் வந்து இந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த் என்ன? 50. சரிங்களா? இப்போ பாட்டம்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன செய்யணும் நம்ம? இப்போ இவர் 21ல ரேங்க் இருக்காங்கன்னா நம்ம வந்து இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 29 இருப்பாங்களா? உங்களுக்கு புரியுதா? இங்க 21 இருக்குன்னா மொத்தமாவே 50 பேர். இங்க 21 பேரை தாண்டி இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 29 வந்தாதான் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஓவரால் ஸ்ட்ரென்த் 50ன்னு வரும். சரியா? நம்ம என்ன செய்யலாம்? இங்க இருந்து பாட்டம் வந்து கால்குலேட் பண்ணுவோமா? ஈஸி தானே. இங்க 29 பேர் இருக்காங்களா? அப்போ ஜெயந்த் ரிதேஷோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 30. சாரி, ராகேஷா? ஓகே, ராகேஷோட நியூ பொசிஷன் வந்து இப்போ இப்படி பாட்டம் வந்து கால்குலேட் பண்ணும்போது இங்கே 29. அப்போ இவங்க என்னவா இருப்பாங்க? 30ஆக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் நடுவில் இருக்காங்க. சரியா? 6 பேர் நடுவில் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும்? 36ன்னு போட்டுடலாமா? இங்கே எப்படி 36 போட்டோன்னா 15க்கும் 21க்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. நான் என்ன செஞ்சேன்? நியூ பொசிஷன்ல இருந்து +6 பண்ணேன்னா எனக்கு ஜெயந்தோட பொசிஷன் எனக்கு கிடைச்சிரும் 36ன்னு. புரியுதா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? நீங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 36 30. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 36 and 30.
புரியுதா உங்களுக்கு? நான் இங்கேருந்து 29 பேர் கண்டுபிடிச்சிட்டேன். 29 கண்டுபிடிச்சிட்டு உள்ள 29 பேர் இருக்காங்க நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ்லேருந்து நான் போகிறேன். அப்போது 29 இது 30 சரிங்களா? இது 30 ஆரோட பொசிஷன் 30ன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜெயந்துக்கும் ராகேஷுக்கும் பொசிஷன் எத்தனை பேர் மிடில் இருக்காங்கன்னா 6 பேர் இருக்காங்க. நான் இப்படி போகிறதுனால இங்கே எனக்கு 30 கிடைக்குது. 30 + 6 36 அப்படிங்கிறப்போ இவரோட பொசிஷன் வந்து எனக்கு 36 பாட்டமில் இருந்து. புரியுதா உங்களுக்கு இந்த கொஷின்? அடுத்து போகலாமா? ஈஸி தான் சரியா? அடுத்து போவோமா? பாருங்க, இந்த ரோ ஆஃப் 42 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸிங் த நார்த். சரி ஓகே. அதுக்கப்புறம் நிதின் இஸ் 4th to the left of the Pinky. If Pinky is 20th from the left end of the row, how far is Nitin from the right end of the row? சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ வந்துட்டு பிங்கியோட பொசிஷன்ல இருந்து சொல்லுவோமா? பிங்கியோட பொசிஷன் வந்து பாருங்க 20th இருக்காங்க சரியா? 20th பொசிஷன்ல இருக்காங்க. இவங்க 20th பொசிஷன்ல இருக்காங்க. இவங்கள இருந்து 4 லெஃப்ட் தள்ளி போகணுமா? லெஃப்ட்ல இருந்து இவங்க நார்த் ஃபேஸிங்கிறப்போ 1 2 3 4 ஓகேவா? நிதின் வந்து இங்க இருக்காங்களா? சரிங்களா? அப்போ நிதினோட பொசிஷன் என்ன இருக்கும்? இங்க 20னா 19 18 17 இங்க 16. புரியுதா? 17 18 19 20. ஓகே, 17 18 19 20 ரைட்டுங்க. ரிமைனிங் வந்து இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் வந்து 42. இங்கே 20னா அப்போ இங்கே 22 பேர் இருப்பாங்க. கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? இவர் வந்து 16வது பொசிஷன்ல இருக்காங்க நிதின் சரியா? லெஃப்ட் தள்ளும்போது 16th பொசிஷன்ல இருக்காங்க ரைட்டா? இது வந்து லெஃப்ட்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்றதுனால ரைட்டா? இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஹவு ஃபேர் த நிதின் இஸ் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ இங்க நிதினோட ரைட் ஹேண்ட்ல இருந்து எத்தனாவதா பர்சனா இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படிங்கிறப்போ இங்க 22, இங்க வந்து பாத்தீங்கன்னா 23 24 25 26 27. புரியுதா உங்களுக்கு? எத்தனாவதா இருக்காங்கன்னு தானே கேட்குறாங்க ரைட் ஹேண்ட்ல இருந்து. அப்படிங்கிறப்போ 22 இது ஒன்று சேர்த்துனீங்கன்னா 23. அதாவது 22% ப்ளஸ் பிங்கின்னு ஆட் பண்ணிக்கிறேன் 1ன்னு. அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் என்னங்க, இங்கே வந்து 1 2 3 4 இருக்கா? அப்படிங்கிறப்போ +4 போடுங்க. இங்கே என்ன நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்? 27 ஆன்சர் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு இந்த கொஷின்? இந்த கொஷின் நல்லா விளங்குதா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? பாருங்க, இந்த ஃபைனல் கொஷின் பாருங்க. இது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க்குங்க ரைட்டா? இது வந்து அசெண்டிங் டிசெண்டிங் மாடல் தான். உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் சரியா? இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க ரைட்டா? நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல வந்து பேசிக் பார்த்துட்டோம், கொஷின்ஸும் பார்த்துட்டோம் ரைட்டா? இனிமேட்டு நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வீடியோஸ்லாம் சாம்பிள்ஸாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ரெகுலராக டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் போடணும். எப்படி நான் டாபிக் வைஸ் சொல்கிறேன்னா, நம்மளோட ரீசனிங்கில் வந்துட்டு சிலாயிசம் இன்இக்வாலிட்டி எல்லாமே இருக்குங்களா? அதில் வந்து என்ன செய்யணும்னா, டாபிக் வைஸில் ஒரு 5 கொஷின்ஸ் எடுத்து போடுங்க. எல்லா டாப்பிக்லேயும் 5 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் 1 மந்த்தில் நம்ம பிக்கப் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? 35க்கு 35 நம்ம ரீசனிங் போட முடியும். இப்படி நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளோட வருஷம் 26 இருக்கும் சரியா? 2026 நம்ம இயரா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அப்கமிங் வீடியோஸ்ல டெஃபினட்டா மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.